அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் கிருபையாக கர்த்தர் நமக்கு அந்த நாளை தந்து, ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, ஆலோசனைகளை தந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை அப்படியே நமக்கு அவர் நன்மையினால் முடிசூட்டுவாராக. ஆமேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். இந்த தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், அஞ்ஞானிகளைப் போல நீ பலிகளை செலுத்தாதே. புதிய மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் தேவனை தொழுது கொள்ள போகும்போது கவனமாக இருங்கள். அறிவற்ற ஜனங்களைப் போன்ற நீங்கள் தேவனுக்கு பலிகளை கொடுப்பதை விட அவர் கூறுவதை கவனிப்பது நல்லது. அறிவற்றவர்கள் தொடர்ந்து தீமைகளை செய்வார்கள், அவர்கள் அதை பற்றி தெரியாதவர்களாக இருப்பார்கள். தேவாலயத்திற்கு போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய சமூகம் பரிசுத்தமானது. தேவனுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் பேரின்பம் இருக்கிறது. தேவன் தமது ஆலயத்தை சம்பூர்ணத்தினால் நிரப்பி வைத்திருக்கிறார். வருகிற பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் தேவாலயத்தை அப்படியே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அறிவில்லாதவர்களைப் போல நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அஞ்ஞானிகள் பலிகளை என்ன செய்கிறாங்க? செலுத்துகிறார்கள். ஆனால் தீமையை விட்டு அவர்கள் ஓய்ந்திருப்பதில்லை. ஆண்டவர் பலிகளை அல்ல, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயத்தையே அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லுகிறார். அதனால் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தேவனுக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடு வருவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜாக்கிரதையாக கடந்து வருவோம், கவனத்தோடு கடந்து வருவோம். அதனால் அஞ்ஞானிகளைப் போல நீங்களும் நானும் தீமை செய்துவிடக்கூடாது. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லாமல் ஒரு பலியை செலுத்துவோமையானால், காணிக்கை செலுத்துவோமையானால் நாம் தீமை செய்கிறோம் என்று சொல்லுகிறார். அதனால் தெரியாமல் தீமை செய்து விடாதபடி உடைய சமூகத்தில் நன்மை செய்வதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென்.